பெரம்பூர் தொகுதி, அதே மாதிரி கோவை தெற்கு, அடுத்ததாக திருச்சி, இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் பேசப்படக்கூடிய தொகுதிகளாக மாறி நிற்கிறது. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு விஜய் அவர்கள் போட்டி போடக்கூடிய பெரம்பூர் தொகுதிக்கு வராரு. உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றுகிற ஒருவன் வேண்டுமா, எங்கிருந்தோ புதுசாக அரசியலுக்கு வந்து நாடகம் ஆடுபவர் வேணுமா? நான் இவ்வளோ தான் சொல்லுவேன். எனக்கு அடுத்த மனிதர்களை, அதாவது அரசியலில் எனக்கு தாக்கிலாம் பேச தெரியாது, அது எனக்கு வரவும் வராது, நான் யாரும் வேணுமா வேண்டாமான்னு மட்டும் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக பேசினார். அது மட்டும் இல்லாமல் நான் மேயராக இருந்து வேலை செஞ்சுருக்கேன், இப்போ முதலமைச்சராக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். ஸோ என்னுடைய வேலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லி திமுகக்காக ஓட்டு கேட்க வந்திருந்தார் ஸ்டாலின் அவர்கள். இங்கே பெரம்பூர் மக்கள் என்ன நினைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. பட் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்த நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், எம்எல்ஏ, எம்பிஸ், உண்மையிலேயே உங்கள் வீட்டு பிள்ளைகளாக தான் இருந்தாங்களா? மனிதர்கள், இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு, உண்மையிலேயே நம்ம எம்எல்ஏயை அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்காக வந்தாங்க, அதை பிறகு நம்ம பார்த்தோமா? நம்ம வீட்டுக்கு பின்னாடி அங்கே கழிவு நீர் சரியாக்கப்பட்டு விட்டதா? நம்முடைய ரோடுகள் சரியானதாக இருக்குதா? ரோடு சரியில்லைனா என்ன பிரச்சனை விக்கி? எல்லாம் சாதாரணம் தானே அப்படின்னு நீங்கள் கடந்து போயிடலாம். ஒரு ரோடு சரியில்லைனா அந்த ரோட்டினுடைய குண்டுங்குழியில் விழுந்து இறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க, கால்நடைகள் அதனால் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளாக நமக்கு தெரிந்தது என்றால், அன்றாடம் அந்த ரோடுகளை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரியான வேலை வாய்ப்பு நம்ம இளைஞர்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரியான திட்டமிடுதல் நம்முடைய அரசாங்கத்துக்கு இருக்கா? ரோடு போடுவாங்க, அடுத்ததாக ரோடை வெட்டுவாங்க, மறுபடியும் குழி தோண்டுவாங்க, மறுபடியும் ரோடு போடுவாங்க, மறுபடியும் குழியை வெட்டுவாங்க. திட்டமிடுதல் அப்படிங்கிறது இல்லை. 4000 கோடி ரூபாய் சென்னைக்காக ஒதுக்கப்பட்ட அந்த தொகை என்னானது? 90% எங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம். இதே எலெக்ஷன் கேம்பெயினில் சொல்கிறார். இன்னும் 10% இருக்குது. ஆமாம், எங்களால் நிறைவேற்ற முடியலை. காரணம் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு நிதி தரல, எங்களுக்கு சரியான சப்போர்ட் தரல அப்படின்னு சொல்லி இப்போ வந்து குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இங்கே நடந்த அஜித்குமார் கொலை வழக்காக இருக்கட்டும், இல்லை கடைசியாக நடந்த சுஜிதா அவர்கள் இறந்ததாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நிறைய அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், அவங்கள விரட்டி அடித்தது, ஆசிரியர்களுடைய போராட்டம், இரவு நேரத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணது, பேடு கூட மாற்ற விடாமல் பெண்களை அல்லோல்படுத்தியது, பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த கள்ளக்குறிச்சி சாராய மரணமாக இருக்கட்டும், அதை கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, விஷச்சாராயம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு பெயர் மாற்றினதாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த ஒரு குழந்தைய நிறைய பேர் வன்புணர்வு செஞ்சு கொண்டாங்க பாருங்க, அந்த செய்தியாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற பல நிகழ்வுகளை கொஞ்சம் யோசித்து பார்த்த பிறகு யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நமக்கானவங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. ஒரு நிமிஷம் ஒரு 5 வருஷத்தை ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஓட்டுக்களை நீங்கள் செலுத்தலாம். 5 வருஷத்தை ரீவைண்ட் பண்ணி பார்க்குறது என்ன அவ்வளவு கஷ்டமானு கேட்டால் கஷ்டம்லாம் கிடையாது. எந்த ஒரு துக்கமான செய்தியும் நம்ம மனதை விட்டு நீங்கி இருக்காது. 2 நிமிஷம் உட்காந்து யோசிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்க போகுது. யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அலிபாபாவும் 40 திருடர்கள் போல 10 ரூபாய் பாலாஜியும் 18 திருடர்கள் கோவை தெற்கு தொகுதியில் நுழைந்து இருக்கிறார்கள். இந்த கேன்சரை வளரவிடக்கூடாது இப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது கேன்சரா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பலரும் இப்போது கோவை மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. கோவை தெற்கில் 5000 ரூபாயாம் ஒரு ஓட்டுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக புகார். நள்ளிரவில் அடிதடியால் பரபரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதற்கான ஃபுட்டேஜ் இதோ உங்கள் பார்வைக்காக. வணக்கம், நாங்கள் கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் இருந்தேங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜியிலேருந்து ஓட்டு கொடுக்கறதுக்காக இது பண்ணாங்க. இப்போ பாருங்கள், அந்த போலீஸ் ஸ்டேஷனையே முற்றுகையிட்டு கிட்டத்தட்ட கரூர்லேருந்து ஒரு 500 பேர் வந்து இறங்கியிருக்காங்க. தேர்தல் பறக்கும் படை வாகன சாவி பறிப்பு. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இருக்காங்கல்ல, அவருடைய ஆஃபீஸில் 13 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத பிடிச்சிருக்காங்க. அதை பறிமுதல் பண்ண போன இடத்துல தேர்தல் கமிஷனுடைய அந்த சாவியை, வண்டியினுடைய சாவியை பறித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று பெண்கள் சாலை மறியல். பொள்ளாச்சியில் பரபரப்பு. எப்படி இருக்கு பாருங்க. ஓட்டுக்கு மீதம் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்கல எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பணம் வாக்காளர் பட்டியலுடன் சிக்கிய கும்பல். தனியார் விடுதியில் தங்கியிருந்தவர்களை பிடித்து கொடுத்த அதிமுகவினர். டிஎம்கே பார்ட்டி மெம்பர்ஸ் அட்டாக்டு முஸ்லீம் பீப்புள் டூரிங் பிரேயர்ஸ் டுடே.
ஏன் தெரியுமா? ஜமாத்தில் சொல்லியிருக்காங்க நீங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். அதே ஜமாத்தை சார்ந்த சில நபர்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு சொல்லி அது ஒரு கைகலப்பாக மாறி இருக்கு. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. அங்கே சாதாரணமாக இஸ்லாம் அந்த மரபை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் அடை திருட்டு பயல்களா ஏன்டா இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குரல் இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. ஸோ இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் புரியும். காசு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருக்கு. மக்களை காசு கொடுத்து ஏமாத்திடலாம், மக்களுக்கு 5000 ரூபா கொடுத்துடலாம், ஒரு கொலுசை கொடுத்துடலாம் இப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இப்போது ரொம்ப சூப்பராக நம்ம ஊர் சைடு எல்லாமே வர தொடங்கியிருப்பாங்க. அப்போ இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கேட்பாங்களா? ஆனால் ஓட்டு போடக்கூடிய மனிதர்கள் 6.5 கோடி மனிதர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5.5 கோடி மனிதர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் பலரும் விழித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம். நாம் எல்லாரும் ஒன்றை நம்பினால் மட்டும்தான் இங்கே நடக்கும். நல்லதை நிறைய பேர் சேர்ந்து நம்பும்போது அது நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவது மூத்தவர்களுடைய ஒரு சொல்லாடல். அது நடந்தே தீரும். அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள், விஜய் மறுபடியும் விஜயை சீண்டியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, விஜய் அவர்களை முடிச்சிடணும், விஜய் அவர்கள் ஜெயிக்கவே கூடாது, தாவேகா ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னமும் நாம் எல்லாருமே இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை நம்பிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கான கடைசி மெசேஜ் இதுதான். திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, திமுகவினுடைய ஓட்டை பிரித்து பாஜக கொண்டு வந்த ஒரு நபர் தான் விஜய். அப்போ திமுகவை தோற்கடிப்பதற்காக பாஜகவால் களமிறக்கப்பட்ட நபர் தான் விஜய். இது ஏன் சொல்கிறாருன்னா, திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே பாஜகவால் களமிறக்கப்பட்டவர்கள். புரிஞ்சிச்சா? திமுகவை எதிர்த்தனா பாஜகவால் களமிறக்கப்பட்டிருக்காங்க. இதை தான் சத்யராஜன் சொன்னால், பிரகாஷ்ராஜும் இதை தான் சொன்னால், இப்போ திருமாவளவன் அவர்களும் அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த சத்யராஜ் பிரகாஷ்ராஜ்லாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் திமுகவினுடைய உதயசூரியனுக்கு அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடலைன்னா வேறு எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜகவுக்கு போகிறது தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், இதே இது ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போங்க. 2016 மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. யார் உருவாக்குனாங்க? இதே திருமாவர்கள் தான் உருவாக்குனாங்க. யாருக்கு எதிராக உருவாக்குனாங்க? இதே திமுகக்கு எதிராக தான் உருவாக்குனாங்க. திமுகக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கூட்டம் எல்லாமே பாஜகவால் உருவாக்கப்பட்ட கூட்டம் என்றால் திருமாவளவன் அவர்களும் பாஜகவால் இயக்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம்ல. ஸோ இந்த கேள்வியை கேட்டுட்டோம்னா கண்டிப்பாக திருமாவளவன் அவர்களுக்கு கோபம் வராது. ஏதோ ஒன்று புரியும், நம்ம ஏதோ தப்பான அரசியல் பண்ணுறோம், மக்கள் விழிப்புடன் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்முடைய இமேஜ் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பேர் வச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க அது இந்தி கூட்டணி கிடையாது, மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. நாம் ஒன்று நம்பணும், ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, புள்ளி வச்ச இந்திய கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு தலைவர்கள் முன்னாடி அவங்க பேசும்போது ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ வேறு தலைவர் வந்திருக்காரு, இந்தி கூட்டணினா அங்கே ராகுல் காந்தி வந்திருக்காரு, முற்போக்கு கூட்டணினா தமிழ்நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல முற்போக்கு அப்படின்னு பேசினா தான் நாம் பெரியார்வாதியாக தெரியும், அதனால் அந்த வார்த்தையை சொல்லுவது. ஸோ இப்படி ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் தங்களுடைய கூட்டணி பெயர்களை கூட மாற்றக்கூடிய சரியான பச்சோந்திகளாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்போது விமர்சனமாக திமுகக்கு எதிராக வைக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததா துரந்தர் ராகுல் காந்தி அவர்கள், துரந்தர் பிரேமலதா அவர்களுக்கு பிறகு இப்போது துரந்தர் ராகுல் காந்தி அவர்கள், ஏடிஎம்கே உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது தான் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்களே வாக்குமூலம் கொடுத்தது மிக சிறப்பாக இன்னைக்கு ஏடிஎம்கே கையாண்டிருக்கிறார்கள். ஸோ நிறைய வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். இன்றைக்கி ஒரு 4-5 வீடியோ ஆயிடுச்சாப்பா. இதெல்லாம் பார்த்து நீங்கள் டயர்டாக இருப்பீங்களான்னு தெரியல. பேசி இதெல்லாம் பார்த்து நியூஸ் எல்லாம் வாசித்து நான் டயர்டாயிட்டேன். பட் எது எப்படி இருந்தாலும் காசை வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டு போட்டுறாங்க. காசு வாங்கின பார்ட்டிக்கு ஓட்டு போடாதீங்க, நல்ல பார்ட்டி ஏதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. 5 வருஷத்தை ஒரே ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு சொல்லுங்கள், அடுத்த 2-3 தினங்கள், இன்றைக்கி 20, 21, 22, 23, இந்த 2 தினங்கள் தான், இன்னும் 48 மணி நேரம். இந்த 48 மணி நேரம் நீங்கள் தான் உங்களுடைய மனசாட்சிக்கு ஒரு ஹீரோவாக இருக்க போகிறீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, நீங்கள் யாருக்கு கேம்பெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய புகைப்படம், அவங்களுக்கு ஆதரவான சில செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க. ஆர்கியூமெண்ட் வரலாம், டிஸ்கஷன் வரலாம், ஏன் சண்டை கூட வரலாம். பட் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நபருக்காக அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் நீங்கள் அரசியல் பேசுனீங்க அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். அந்த ஃபீல் குட், அந்த என்விரான்மெண்ட்டை, அந்த ஒரு நிலைமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் 1 மணி நேரம் அரசியல் பேசுங்க. உங்களுக்கு பிடித்த நபர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உங்களுடைய நண்பர்களை, உறவுகளை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க என்பது தான் தாழ்மையான வேண்டுகோள்.
யாரோ வந்து உங்கள் மூளையை செலவை செய்து மதம் இல்லாட்டி அந்த இடத்துல சாதியை கொண்டு வந்து இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை விதைச்சிருப்பாங்க. அதிலெல்லாம் வீழ்ச்சி அடையாமல் நமக்கு என்ன தோணுதோ, நம்முடைய மனசுக்கு என்ன தோணுதோ, நம்முடைய இதயத்துக்கு என்ன தோணுதோ அதை செய்ய வைப்பதில் மற்ற நபர்களிடமும் பேசி அவங்களுக்கு புரிய வைப்பதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.